வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளைல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். சென்னை மெட்ரோபாலிட்டியன்ல இருந்து அப்ரண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2020, 21, 22, 23 அண்ட் 24 இந்த வருஷத்துல பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் இப்போ வேகன்சி லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதாவது சிவில் மெக்கானிக்கல்ல முடிச்சவங்களுக்கு 52 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க 24 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு ஸோ டோட்டலாக 76 வேகன்சி. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் இது இருக்கும். ஸோ முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் தான். ஸோ பர்மனன்ட் ஜாப் கிடையாது. 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து டெக்னிக்கல்ல வந்து டிப்ளமா கேட்டகரியில வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 10 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல முடிச்சவங்களுக்கு 22 வேகன்சி. ஸோ டோட்டலா 32 வேகன்சி. இதற்கு சேலரியா பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபனா 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கும் டியூரேஷன் பீரியட் வந்துட்டு 1 இயர் தான் கொடுப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கேட்டகரி 2ன்னா டெக்னிக்கல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பர்மனன்ட் கிடையாது. ஸோ நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது. இதுவே நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த மாதிரி நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல அப்ளை பண்ணி நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்ல தான் உங்களுக்கு இதாகும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட டைரக்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் உங்களுக்கு இருக்கும். இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுல போயிட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதன் மூலியமா தான் நீங்க வந்துட்டு உங்களோட வேலை வாய்ப்பை நீங்க அப்ளை பண்ண முடியும். அதற்கு இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30/9/2024 இருந்து நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 21/10/2024 உங்களோட அப்ளிகேஷனை நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 28/10/2024 உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 7/11/2024 இருந்து 8/11/2024 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.